Back students, this is 11th physics unit 6 in second volume gravitation. So நம்ம gravitational field intensity பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துருந்தோம். gravitational field அதனுடைய பொட்டன்ஷியல் எல்லாத்தையும் பார்த்தோம். பட் இப்போ என்னென்னா சூப்பர் பொசிஷன்னா ஒரு இன் a single point, it is the major பாயிண்ட்னு சொல்லுவாங்க, இல்லை மேஜர் பொசிஷன். இப்போ எல்லா ஃபோர்ஸும் வந்து இங்கே ஆக்ட் ஆகுதுன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, நம்ம இங்கே ஃபீல்டுக்கு போகல, நம்ம ஒரு உதாரணம், எல்லா ஃபோர்ஸும் இந்த ஆப்ஜெக்டில் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணால் எல்லா ஃபோர்ஸையும் கரெக்டாக ஏற்றுக்குது, ஆனால் அது நகரில். ஓகே, அதே மாதிரி இப்போ எல்லா ஃபோர்ஸ் இவர் வந்து எல்லாருக்கும் ஃபோர்ஸ் கொடுக்குறாரு, ஒரு ஆள் மட்டும். அப்போ இவர் கொடுக்குற ஃபோர்ஸ் ஈக்குவல் டு இவங்க எல்லாத்துடைய ஃபோர்ஸும். ஓகே, ஸோ இது வந்து பேசிக்காக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். சூப்பர் பொசிஷன்னா இப்போ எப்படி நம்ம முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூப்பர் பொசிஷன். இங்கே கிராவிடேஷன் ஃபீல்டு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். கிராவிடேஷனல் ஃபீல்டுடைய இன்டென்சிட்டியுடைய ஃபார்முலா வந்து நம்ம எப்படி சொன்னோம், இ வெக்டார் ஈக்குவல் டு -GM/r². நம்ம படிச்சிருக்கிறோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். -GM/r² அண்ட் r². இதுதான் வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னாங்க இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா பிட்வீன் த டூ மாசஸ் தான் இது. என்னது கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி நம்ம பார்த்தோம், பிட்வீன் த டூ மாசஸ். பட் இங்கே ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இப்போ எலக்ட்ரிசிட்டினால 2 சார்ஜஸ்ஸு, இந்த கிராவிட்டினால 2 மாசஸ். ஸோ அதே மாதிரி என்னென்னா இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா இந்த 2 மாசஸ் இல்லை, ஏகப்பட்ட மாஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூனிவர்ஸ் தெர் இஸ் many more objects are there in the galaxy. நிறைய இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஜெக்ட் ஆர் அட்ராக்டிவ் வித் ஈச் அதர்னு ஒரு வச்சுக்கோம், ஒரு உதாரணத்தை வச்சுக்கோம். ஸோ இதில் அப்படி அட்ராக்ஷன் நடக்கும்போது அவங்களுக்குள்ளே ரெண்டு பேருக்குள்ளே அட்ராக்ஷன் இருந்ததுன்னா இப்போ சாதாரணமாக நம்ம சொல்கிற ஃபீல்ட் இன்டென்சிட்டி சொல்லிடலாம். இப்போ என்னென்னா இது ஒரு சோலார் சிஸ்டம்னு வச்சிங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா இது சூரியன் இப்படி சுற்றி வருதுன்னு வச்சுக்கோங்க, இதுதான் சூரியன், சன். இப்போ த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த ஃபஸ்ட் பிளானட் அண்ட் சன், பிட்வீன் த செகண்ட் பிளானட் அண்ட் சன், பிட்வீன் த தேர்ட் பிளானட் அண்ட் சன். அப்போ எல்லா ஃபோர்ஸும் எதை பொறுத்து இருக்குது, சன்னை பொறுத்து இருக்குது. அப்போ நம்ம இதில் வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, திஸ் இஸ் த சூப்பர் பொசிஷன். நான் திரும்ப சொல்கிறேங்க, நீங்கள் ஒரு சோலார் சிஸ்டத்தில் தேர் இஸ் எ சன். ஓகே, ஆல்ரெடி வி டிஸ்கஸ்ட் அபவுட் த ஃபீல்டு இன்டென்சிட்டி, தட் மீன்ஸ் த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் த பிளானட்ன்றது நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதுமாதிரி எர்த்தை வச்சே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த எர்த் தெர் இஸ் another remaining 7 planets are there. So all the planets all revolves around the sun. Each and every planets are give the attractive force between sun and the planet. ஒரு எல்லா பிளானட்டுமே சன்னுக்கு அதுக்கு மட்டும்தான் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கொடுக்கும், மற்ற பிளானட்டுக்கிட்ட கொடுக்கல. என்னுடைய பாதை வேறு, பாத் வேறு. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஆள் வந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு பாருங்க, ஹீ இஸ் த சூப்பர் பொசிஷன் அப்படின்றது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து கிராவிடேஷன் ஃபீல்டில் இந்த சூப்பர் பொசிஷன்ன்றது யார் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், டேக் ஏ பாயிண்ட், இந்த பாயிண்ட்டு Pன்னு வச்சுக்கிங்க. ஓகே, இவர் வந்து ஏகப்பட்ட பேருக்கு, நான் 2 மட்டும் தான் வரைஞ்சிருக்கிறேன், 2 மட்டும் தான், M1 M2 மட்டும் தான் வரைஞ்சிருக்கிறேன். இது மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு அவர் ஃபோர்ஸ் தரார், ஏகப்பட்ட பேருக்கு எல்லாருக்கும் தராங்க. M1 M2வா, M3 M4 M5 M6 இந்த மாதிரி கொடுத்துட்டே இருக்கார் ஃபோர்ஸ். யார் கொடுக்குறது, இவர் தான் கொடுக்குறாரு. அப்போ இவருக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குது. ஓகே, ஒன் ஆப்ஜெக்ட் இஸ் gives the force to the another object, all the object. ஓகே, அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஆப்ஜெக்ட் தான் சூப்பர் பொசிஷன் சொல்கிறது. இந்த ஆப்ஜெக்டுடைய பிரின்சிபல் என்ன?
இந்த ஒரு ஆப்ஜெக்டுடைய ஃபோர்ஸு மற்ற எல்லா ஆப்ஜெக்டுடைய ஃபோர்ஸுக்கும் கூடுதலுக்கு சமன்றாங்க. திஸ் சூப்பர் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஆல் த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறாங்க. சரிங்க, இப்போ இதில் வந்து எல்லாமே அந்தந்த தொலைவில், இப்போ R1, இது R2, இது R3ன்னு வச்சுக்கோங்க, இது R4ன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இண்டிஜரில் nth பொசிஷன் வரைக்கும் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எத்தனை ஃபோர்ஸ், எத்தனை வந்து ஃபீல்டு இருந்தாலும் சரி, அத்தனை ஃபோர்ஸுக்கும் சூப்பர் பொசிஷன் யார்? இவர் தான். ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர் பொசிஷன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு ஆப்ஜெக்ட்டு மற்ற எல்லா ஆப்ஜெக்டுடைய ஃபோர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறவர் தான் சூப்பர் பொசிஷன் சொல்கிறது. ஸோ அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ பாருங்கள், ஒரு n பார்ட்டிகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. n பார்ட்டிகள், நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், ஏகப்பட்ட பார்ட்டிகள், எக்ஸட்ரா 100 ஆகலாம், 200 ஆகலாம், 300 ஆகலாம், ஒரு n பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா, ஃபஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் மாஸ் இப்போ m1 வச்சுக்கிறோம், செகண்டு m2, தேர்டு m3, இந்த மாதிரி n பார்ட்டிகல் m1 அதான் எழுதியிருக்கிறேன் நான். ஒரு n பார்ட்டிகல், அப்போது ஒவ்வொரு பார்ட்டிகளுடைய மாஸ் m1, m2, m3ன்ட்டு அதனுடைய பொசிஷனை பொறுத்து நம்ம எடுத்துக்கிறோம். தென் அதனுடைய பொசிஷன் வெக்டர் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா m1க்கு r1, m2க்கு r2, m3க்கு r3, இந்த மாதிரி எக்ஸட்ரா rn வரைக்கும். ஸோ இப்போ இங்கே உங்களுக்கு கொடுக்குற ஃபோர்ஸ் பாருங்கள், இந்த ஃபோர்ஸு தான் இங்கே என்னது? கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி. தட் மீன்ஸ் கிராவிடேஷனல் ஃபீல்டு. அப்போ ஒன்றுத்துக்கு நம்ம எழுதலாம் பாருங்கள். எப்படி எழுதலாம்? கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி ஈக்குவல் டு E1க்கு ஈக்குவல் டு என்ன செய்யலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இட் இஸ் த கான்ஸ்டன்ட், மைனஸ் சிம்பிள், இட் இஸ் த கான்ஸ்டன்ட். ஓகே, அடுத்தது m, எந்த மாசு? m1க்கான மாஸ். எவ்வளோ டிஸ்டன்ஸு? r1 ஸ்கொயர், r1 கேப், அவ்வளோதான். அப்போ இந்த மாதிரி இப்போ E1னா அப்போ E2க்கு என்ன வரும்? gm2 r2 ஸ்கொயர் r2 கேப். E3 gm3 r2. இப்போ எதனா புரியும் நினைக்கிறேன். இந்த பாருங்க, E2 ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் gm2 பை r2 ஸ்கொயர் r கேப்பு. E3 ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் gm3 பை r3 ஸ்கொயரு r3 கேப்பு. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். கடைசியாக E3 ஈக்குவல் டு En ஈக்குவல் டு n பார்ட்டிகல் சொல்கிறோமா இல்லையா? அப்போ என்னாவது பார்ட்டிகல் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் gmn டிவைடட் பை rn ஸ்கொயர் rn கேப்பு அப்படின்னு முடியும். உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ரைட்? ஸோ இது மொத்தத்தினுடைய சம்மேஷன் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். அவர் என்ன சொல்கிறேன், இந்த சூப்பர் பொசிஷன் வந்து the field given to the all the object, the summation of the all the object is equal to the superposition object. ஸோ இதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த m1, m2, m3 எக்ஸட்ரா டு m1, mn, then for that m1 r1, m2 for m2 r2, for m3 r3 எக்ஸட்ரா for mn r1. இது இந்த ஒரு சிஸ்டம் ஆஃப் த ஆப்ஜெக்ட், ஃபுல் சிஸ்டம். இவங்களை வந்து இவங்க கொடுக்குற ஃபோர்ஸ் ஒரு ஆள் தான் எல்லாருக்கும் ஃபோர்ஸ் கொடுக்குறாரு. ஸோ இவர் கொடுத்த எல்லா ஃபோர்ஸுடைய கூடுதல் தான் என்னது? இந்த சூப்பர் பொசிஷன் பேர். எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு P இஸ் த சூப்பர் பொசிஷன். சரி, ஸோ த டோட்டல் ஃபீல்ட் ஆஃப் இந்த சொல்ல இதான் வந்து ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ மொத்த ஃபீல்டு, த டோட்டல் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு த வெக்டர் சம் ஆஃப் த கிராவிடேஷன் ஃபீல்டு. ஸோ த கிராவிடேஷன் ஃபீல்டு இஸ் கிவன் பை த பொசிஷன் P. இவர் தான் கொடுக்குறாரு. இவருடைய மொத்த ஃபீல்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இது ஒரு சூப்பர் பொசிஷன் சொல்கிறோம். ஸோ டோட்டல் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு இதான் ஸ்டேட்மெண்ட். டோட்டல் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு த வெக்டார் சம் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபீல்டு ஃபார் இண்டிவிஜுவல் மாசஸ். ஸோ ஏன்னா ஒவ்வொரு பொசிஷனில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டிக்கும் ஒரு இண்டிவிஜுவல் மாஸ் இருக்கும், m இருக்கும். அண்ட் ஆல்சோ there is a பொசிஷன் r1 இருக்கும். ஸோ அண்ட் ஆல்சோ there is a gravitational constant is common. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஏன்னா ஆல் த ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் த சூப்பர் பொசிஷன் ஆப்ஜெக்ட், ஆல் த ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் த சூப்பர். எப்படி சன்னை பொறுத்து மற்ற எல்லாம் சுற்றி வருது இல்லையா? அப்போ சூப்பர் பொசிஷன் அவர் தான். அவர் எல்லா ஃபோர்ஸும் வந்து எர்த் த ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் த சன், மார்ஸ் த ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் த சன், ஜூபிட்டர் த ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் த சன், அண்ட் ஆல்சோ எக்ஸட்ரா இப்போ நெப்டியூனும் டுவர்ட்ஸ் த சன். இந்த மாதிரி எல்லா ஆப்ஜெக்ட்டும் அதை பொறுத்து தான் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? சன்னுடைய பொசிஷன்
is equal to sum of the all the planet position and mass அப்படின்னு அர்த்தம். அதுதான் சூப்பர் பொசிஷன் பேர். இதுதான் நமக்கு சொல்கிறாங்க. ஸோ திஸ் பிரின்சிபல் இஸ் நோன் அஸ் த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் ஆஃப் கிராவிடேஷன் ஃபீல்டு. ஒரு கிராவிடேஷன் ஃபீல்டில் ஒரு ஆள் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அதுதான் சூப்பர் பொசிஷன் பேர். சரி, இப்போது மொத்தத்தை நம்ம டோட்டல் பண்ணுவோம். அப்போ சம்மேஷன் ஆஃப் த ஆல் த மாஸ் இண்டிவிஜுவல் மாஸ்ன்னு சொல்லும்போது நம்ம ஃபீல்டில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். சரி, இப்போது என்ன பாருங்கள், இது எப்படி நம்ம நேரடியாக போட்டிருக்காங்க. இதனுடைய ஈக்குவேஷனை பாருங்கள், இங்கே போகிறோம் பாருங்கள். இ டோட்டல் ஈக்குவல் டு E1 வேல்யூ என்ன, மைனஸ் GM1/R1 ஸ்கொயர் R1 கேப்பு. அடுத்தது ப்ளஸ் மைனஸ் ஆஃப் GM2/R2 ஸ்கொயரு R2 கேப்பு ப்ளஸ் மைனஸ் ஆஃப் GM3/R3 ஸ்கொயர் R3 கேப்பு ப்ளஸ் மைனஸ் ஆஃப் GM4/R4 ஸ்கொயர் R4 கேப் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் மைனஸ் ஆஃப் nth GMN divided by RN ஸ்கொயர் இன்ட்டு RN கேப். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவீங்க? E வெக்டார் டோட்டல் ஈக்குவல் டு இது ஃபஸ்ட்டு மைனஸ் G1/R1 ஸ்கொயர் R1 கேப்பு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு GM2/R2 ஸ்கொயர் R2 கேப்பு அப்புறம் இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸு இங்கே போடுவோம் மைனஸ் GM3/R3 ஸ்கொயர் R3 கேப்பு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் GM4/R4 ஸ்கொயர் R4 கேப்பு மைனஸ், ஏன்னா அங்கே ஒரு ப்ளஸ் இருக்கும், வந்தால் மைனஸ் தான் வரும், எக்ஸட்ரா மைனஸ் ஆஃப், ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் GMN டிவைடட் பை RN ஸ்கொயர் RN கேப்பு இப்படி முடியும். அப்போ இந்த சம்மேஷன் நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா கவனி, காமனாக என்னென்ன வெளியிடலாம் பாருங்கள். E வெக்டார் டோட்டல் வெக்டார் E ஃபீல்டு ஈக்குவல் டு எதெல்லாம் நம்ம காமனாக, இது எல்லாமே மைனஸ் காமனாக எடுத்து ப்ளஸ் ஆகும் போடலாம். ஆனால் நம்ம எல்லா இதுலேயும் மைனஸை காமனாக எடுத்துட்டோம். ஓகே, அதேமாதிரி பார்த்திங்கன்னா சம்மேஷன் சிம்பிள் மொத்தமாக கூட்டுறோம். எது வரைக்கும்? n வரைக்கும். இன்டிஜர் என்ன சொல்லுங்கள்? I ஈக்குவல் டு 1 1 2 3ன்னு கொடுத்துட்டே போகணும். GMI டிவைடட் பை மாஸ் பை பொசிஷன் வெக்டார் டிஸ்டன்ஸ் R ஸ்கொயர் RI கேப். இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது, இன்ஸ்டெட் ஆஃப் டிஸ்கிரீட் மாஸ் இஃப் யூ ஹேவ் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த டோட்டல் மாஸ், குறிப்பிட்ட மாஸ் இதுதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா கண்டினியூஸாக அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. தென் த கிராவிடேஷன் ஃபீல்ட் அட் P இஸ் கால்குலேட்டட் யூசிங் த மெத்தட் ஆஃப் இன்டகிரேஷன். அப்போ இந்த மாதிரி சுருக்கிடுச்சுனாலே இது மொத்தமாக சொல்லிடலாம் நம்ம. இப்போது ஒருடைய மாஸ் என்ன? E ஈக்குவல் டு ஏதாவது ஒன்று மாஸ் GM1/R1 ஸ்கொயர் R1 கேப்னா இதை இன்டகிரல் பண்ணால் we have to find out the total mass அப்படின்னா. ஸோ இதுதான் இந்த சூப்பர் பொசிஷன். இதுவும் 5 மார்க்கு அல்லது 3 மார்க்லையும் கேட்பாங்க. ஸோ நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டயக்ராம் வரைஞ்சி அதோட டெஃபினேஷன் எழுதி நீங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.